எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சுடு சாதத்துக்கு கூட அப்படியே அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபஸ்ட் இன்றைக்கி இந்த சின்ன சைஸ் கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். அந்த சின்ன சைஸ் கத்திரிக்காவை இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி, ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறமா இந்த கத்திரிக்காய்க்கு உள்ளாடி நம்ம மசாலா வைக்க போகிறோம். அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சின்ன பேனில் 3 காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 காஞ்ச மிளகாய் தான் எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூடு சேர்த்துருக்கேன். பூடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, ஒரு தக்காளி பழம் அதையும் கட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, இன்றைக்கி முழு மல்லி இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். முழு மல்லி இல்லாததுனால நான் இன்றைக்கி தனியாக மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு நம்ம தனியாக அரைச்சி எடுப்போம். இப்போது அரைச்சி எடுத்த மசாலாவை ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் எடுத்து இந்த கத்திரிக்காய்க்குள்ளாடி நம்ம ஸ்டஃப் பண்ணி வைப்போம். அப்படியேவும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மசாலாவை உள்ளாடி வச்சு தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஒவ்வொரு கத்திரிக்காய்க்கு உள்ளாடிட்டு இந்த மசாலாவை வச்சு இனி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுப்போம். நல்லெண்ணெய் இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்க்காம நான் சாதா குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அதில் ஒவ்வொரு கத்திரிக்காவை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுப்போம். இந்த பக்கம் கத்திரிக்காய் ஃப்ரை ஆகட்டும். நம்ம மசாலா இது தனியாக இனி குழம்புக்கு ரெடி பண்ணுவோம். மீதி இருக்க அந்த தேங்காய் விழுதையும் அதில் கொஞ்சமாக புளி தண்ணியும் கரைச்சி விட்டுட்டு, மஞ்சள் தூள், சாம்பார் பொடி இருந்தால் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா குழம்பு மசால் பொடி சேர்க்கலாம். நான் இன்றைக்கி சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன். உப்பு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சுப்போம். இங்கே கத்திரிக்காய் ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரையான கத்திரிக்காய் கூட நம்ம கலந்து வச்சுருக்க குழம்பையும் அதில் சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க விடுவோம். குழம்பு ஒரு பக்கம் கொதிக்கட்டும், நம்ம இன்னொரு பக்கத்தில் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். கடுகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, நான் இன்றைக்கி சின்ன வெங்காயமும் தக்காளியும் தனியாக எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா இந்த இதுக்கு கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அந்த குழம்புல சேர்ப்போம். கத்திரிக்காய் குழம்பு ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம தாளிப்பு இதையும் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இன்னும் குக் பண்ணி எடுப்போம். அப்போ அந்த எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு தனியாக வந்துடும். இப்போ சூப்பராக கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சுடு சாதத்தை கூட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.